நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நன்னாளிலும் கூட கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாட இருக்கிற இந்த நன்னாளிலும் கூட ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துலையும் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆசீர்வாத வேளையிலே நாம் சந்திக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு மீண்டும் ஒரு தருணத்தை வாக்கி செய்திருக்கிறார். அல்லேலூயா. சர்வ வல்லவ தேவன், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் நம்மை இந்த நிமிஷம் வரை பாதுகாத்து நமக்கு ஜீவன் தந்து இந்த உலகத்திலே அவருக்கென்று வாழும்படியாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை. வேதத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது. யோசுவா எழுதிய புத்தகம் 3வது அதிகாரத்தின் 7வது வசனம் சொல்லுகிறது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி மோசையோடு இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினாரோ, செங்கடலை பிளந்தாரோ, யோர்தானிலே நடக்க செய்தாரோ, அதே போல இன்றும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதிசயத்தை செய்து ஜனங்கள் முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத விலையை நாம் தொடங்குவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா, அந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த மாலை வேளையில் தகப்பனையும் அது பாதத்தில் நிற்க கிருபை தந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, அந்த வேளையிலும் கூட ஆண்டவரே உமது நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் படிக்கிற பாடல்கள், துதி வேலைகள், செய்தி வேலைகள் ஒவ்வொன்றே நீர் ஆசீர்வதிக்கணுமா செபிக்கிற மகனோடு நீர் இருக்கணுமா செபிக்கிற நீர் பேச வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தைகள் ஆண்டு ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. இது பார்க்குற ஜனங்களை ஆசீர்வதிங்க இயேசு மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். நாம் ஒரு நாளும் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஏசாயா 9வது அதிகாரத்தின் 2வது வசனம் சொல்கிறது, இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காலங்களிலே நாமும் இருளிலே இருந்தோம். ஆண்டோடைய வெளிச்சம் நம்மேல் பிரவாகித்ததால் நாம் இன்று வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாக, சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அடுத்த காரியங்களுக்கு நேராக செல்வோம். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம், இதில் என்னாலும் வாசம் செய்யும், அதில் என்னாலும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உலக இன்பம் எல்லாம், உலக இன்பம் எல்லாம் நான் உதறி தள்ளிவிட்டேன், நான் உதறி தள்ளிவிட்டேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. பெருமை செல்வம் எல்லாம், பெருமை செல்வம் எல்லாம்
இனி வெறுமை என்றுணர்ந்தேன், இனி வெறுமை என்றுணர்ந்தேன். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றீர், என்னில் இயேசுவே வாழ்கின்றீர். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் பாவம் மன்னித்தருளும், என் பாவம் மன்னித்தருளும், இரத்தத்தால் கழுவிவிடும், இரத்தத்தால் கழுவிவிடும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. முள்முடி எனக்காக, முள்முடி எனக்காக, ஐயா கசையடி எனக்காக, ஐயா கசையடி எனக்காக. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் பாவம் சுமந்து கொண்டீர், என் பாவம் சுமந்து கொண்டீர், என் நோய்கள் ஏற்றுக்கொண்டீர், நீர் என் நோய்கள் ஏற்றுக்கொண்டீர். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே, தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். பத்மான்சியா அழகாக பாடியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டுடைய சமூகத்திலே அடிமையாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்தி, எப்படி ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு தாவீதை அரசனாக்கி மகிழ்ந்தாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் உயர்த்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து பாருங்கள், அர்ப்பணித்து பாருங்கள். அதைத்தான் அந்த வசனம் சொல்கிறது. யோசுவா 3:7 சொல்லுகிறது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். மேன்மைப்படுத்துவதற்கு அவர் வல்லவர். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தையே அர்ப்பணிக்க வேண்டும். நாம் தாய் தகப்பன் நம்மை அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது பிள்ளைகள் அதுவாக ஆண்டுடைய சமூகத்தில் வந்து சேரும். இப்பொழுதும் கூட நாம் சிறிது நேரம் ஆண்டுடைய சமூகத்திலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தப் போகிறோம். தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் 11 மாதங்களை கடந்து இந்த 12வது மாதத்திலும் கூட கடைசி வாரத்தில் வந்திருக்க கிருபை செய்தே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ ஜனங்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 மாதத்திலே ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே மாதத்தை கண்ட ஜனங்கள் இன்று இல்லை ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே பாவிகளாகி எங்கள் மேல் மனம் இரக்கம் வைத்து நீர் எங்களை உயிரோடு ஜீவனோடு ஆண்டவரை வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ காரியங்களில் நாங்கள் இடறுதல்களில் இருந்தாலும், எத்தனையோ காரியங்களில் உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும் ஆண்டவரை நீர் எங்களுக்கு ஆண்டவரை மகிமையாக நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு நீர் ஆண்டவரை மகிமையாக நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒன்றுமில்லாத இடங்களிலே உருவாக்குகிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வாய்க்கால்களை வெட்டுங்கள், உங்கள் வாய்க்கால் உங்கள் பள்ளத்தாக்கு வாய்க்கால்
தண்ணீரால் நிரப்பப்படும். காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் உங்கள் வாய்க்கால் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொல்லி எங்களுடைய வாழ்க்கையை தண்ணீரால் ஆண்டவரே நிரப்பி கொண்டிருக்கிறீரே, ஆசீர்வாதத்தால் நிரப்பி கொண்டிருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜாஸ்வா டிவி நேயர்களை ஆண்டவரே இம்மட்டும் நடத்தி வந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ராஜா. 5 வருடங்கள் ஆண்டவரே எங்களை நடத்தி இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பலப்படுத்தும், ஜாஸ்வா டிவியை பலப்படுத்தும். ஜாஸ்வா டிவி மூலமாக ஆண்டவரை நன்மை பெற்றுக் கொண்டிருக்கிற ஜனங்களை பலப்படுத்தும். சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. கண்மணி போல் காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. வழி நடத்தும் விண்மீனே, ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. தேடி என்னை காண்பவரே, ஆராதனை ஆராதனை. தினம் தோறும் தேற்றுபவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பரிசுத்தரே படைத்தவரே, ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. ஆண்டவர் நம்முடைய நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் செய்த நன்றி பலிகளை அங்கீகரித்தார். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.
இப்பொழுதும் கூட நாம் ஒரு வேத பகுதியை வாசித்து நாம் சிறிது நேரம் சற்று அதில் உள்ள வல்லமைகளை நினைத்து நாம் சிந்தித்து நாம் கடந்து செல்லப் போகிறோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி எழுதிய புத்தகம் 9வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி 2000 வருடங்களுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசி இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடக்கும் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளவு வல்லமையான தேவன் பாருங்கள். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லி அந்த ஏசாயா தீர்க்கன் அந்த நாட்களிலே எழுதி வைத்திருக்கிறார். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு இரக்கமுள்ள தேவன்தான் இப்பொழுதும் நம்முடைய நாட்களிலே ஜீவித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய காரியங்களிலே, சபைகளிலே, நம்முடைய கிராமங்களிலே அவர் ஜீவித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர், ஆசீர்வாதத்தை தருகிறவர், கடிந்து கொள்கிறவர். நாம் தவறுதலாக சென்றோம் என்றால் அதை கடிந்து கொள்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, நம்மை உயர்த்துவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். இதை ஏசாயா தீர்க்கதரிசிகள் 54வது அதிகாரத்திலே ஒரு வசனம் சொல்லுகிறது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இமைப்பொழுது, ஒரு செகண்டு கைவிட்ட மாதிரி தோணலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய அவருடைய இரக்கத்தினால் நம்மை சேர்த்து கொள்வார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை இவைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இப்படி சம்பவம் என்று சொல்லி சிந்திக்கிறீர்களா? ஆண்டவர் ஒரு இருக்கிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை காரியங்கள் ஏதாவது நடந்திருக்கலாம், சம்பவங்கள் நடந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக எது செய்தாலும் ஆண்டவர் நன்மைக்கு செய்வார் என்ற ஒரு சிந்தனையோடு நீங்கள் ஓடுங்கள். ஆண்டவர் தீமையை நன்மையாக மாற்றுவார். அதே ஏசாயா 54வது அதிகாரத்திலே 10வது வசனம் இப்படி சொல்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மலையே விலகினாலும் சரி, பர்வதங்களே நிலை பெயர்ந்தாலும் சரி, அவருடைய கிருபை நம்மை விட்டு ஒரு நாளும் விலகாது. நம்முடைய குடும்பங்களை விட்டு ஒரு நாளும் விலகாது. உடைய வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தையும் நோக்கி பார்க்காதிருங்கள். எந்த காரியத்தை, சொந்தங்களோ பந்தங்களோ நண்பர்களோ, எந்த காரியங்களையும் விட ஆண்டவர் பெரியவர், சர்வ வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு மட்டும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயம் அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். 2 மனதோடு ஓடுகிறவன் எந்த வழிகளிலும் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரே வழி, இயேசுதான் வழி. அப்படிங்கிற சிந்தனையோடு நாம் ஓடும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார். அதே அதிகாரத்தில் இன்னொரு வசனம் சொல்கிறது, 17வது வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் வந்தாலும் கூட ஆண்டவர் அந்த ஆயுதத்தை வாய்க்காதே செய்வார். நீங்கள் செய்கிற காரியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த நாவையும் நாம் குற்றப்படுத்தும்படிக்கு ஆண்டவர் சூழ்நிலைகளை ஏற்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். இந்த கிறிஸ்மஸ் நன்னாளிலும் கூட
ஆண்டவரோடு உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ளுங்கள். ஒருவேளை பின்மாற்றமாக இருக்கலாம். ஒருவேளை இயேசு ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அனுமதித்தார் என்று சொல்லி மனக்கலக்கத்தோடு இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையை புதிதாக்கி கொண்டு அந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே மீண்டும் அவருடைய சமூகத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். ஒரு பாடலை பாடி நாம் நிறைவு செய்ய போகிறோம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே, எபினேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்ரோயி காண்பவரே, எல்ரோயி காண்பவரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இந்த பாடலிலே சொல்லப்பட்ட வரிகளின்படி உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிற தேவன். எல்லாவற்றையும், நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும் பொழுது
ஆண்டவர் நமக்காக எந்த காரியத்தையும் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அதேபோல் அவர் நீடிய சாந்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். நம்முடைய ஜீவனை அழிவிலிருந்து மீட்டவர். நம்முடைய ஜீவனை என்றோ அழிந்து போயிருக்கிற இந்த சரீரத்தையும் ஜீவனையும் பாதாளத்திற்கு நரகத்திற்கு போயிருக்கிற இந்த ஆத்துமாவையும் உயிர்ப்பித்து இன்றும் நம்மை உயிர்ப்பித்து வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணியுங்கள். ஆண்டவர் அற்புதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்லப் போகிறோம். மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து வார்த்தையை வாசித்து நாம் இந்த ஆசீர்வாத வேலையை நிறைவு செய்வோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த 2025 ஆண்டவர் நம்மை நிறைவு செய்ய ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். ஒரு வாரம் தான் இருக்கிறது. ஆண்டவர் தொடர்ந்து இந்த 2026 நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதமான காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அற்புதமான காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரிடத்தில் சரண்டர் செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். ஜெபம் செய்து இந்த ஆசீர்வாத வேளையை நாம் நிறைவு செய்வோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் ஆண்டவரே கடைசி வாரங்களில் நிற்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நாளை மறுநாள் உம்முடைய பிறப்பின் பண்டிகையை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். எங்களை பலப்படுத்தும். உம்முடைய பிறப்பின் பண்டிகை நாளிலே நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கும்படியாக, எங்களை சிந்தித்து பார்க்கும்படியாக, நாங்கள் செய்கிற ஊழியங்களின்படி நாங்கள் நடக்கிறோமா என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படியாக, இந்த வாழ்க்கையில் உலகத்தில் வாழ்க்கையிலே நாம் ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறோமா என்ற ஒரு சிந்தனையை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சிந்தித்து எங்களை புதுப்பித்து கொள்ளும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை புதிதாக்கணுமாறு ஜெபிக்கிறோம். புதிய வருடத்தில் காலெடுத்து வைக்கப் போகிறோம். புதிய வருடத்திலும் கூட ஆண்டவரை நீர் எங்களோடு இருந்து அந்த வருடத்திலே ஆச்சரியமான காரியங்களையும் அற்புதமான காரியங்களையும் ஜாஸ்வா டிவி நேயர்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் வாழ்க்கையிலும் ஜாஸ்வா டிவி ஆண்டவரே இந்த சேனலிலும் ஆண்டவர் நீர் செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ராஜா. நீர் பெரியவர், சர்வ வல்லவர். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே சோசரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.